மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். காலை எழுந்தாச்சுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா செம தூக்கம் உண்மையிலே. ஏன்னா ட்ராவல் டயர்டு, நல்லா டயர்டாக வந்து சாப்பிட்டு படுத்தது தான். நல்லா தூங்கியாச்சு. நான்லாம் நல்லா தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்தேன். நம்ம ஆப்போசிட் ரூம் போகிறோங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், எல்லாமே 3 ரூமு, எல்லாம் சேம் டைப் ரூம், ஸ்டாண்டர்ட் ரூமு. அது வேறு ஸ்டாண்டர்டு ரூம் டேரிஃப் சொல்லலாம் கோச்சிக்கிறாங்க ஒருத்தர். நீங்கள் ரூம் வாடகை சொல்லவே மாட்டீங்கன்னு. ரூம் வாடகை வந்து 2500 ப்ளஸ் டேக்ஸு இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டு காலை சாப்பிடுவோம் காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? காலைல எழுந்தாச்சு. நான்லாம் 4 மணிக்கு முடிச்சது தான். தூக்கமே இல்லை. லாக் பண்ணு. தூக்கமே இல்லை எனக்குலாம். வந்து பக்கா ஒய்ஃபைலாம் பக்கா ஸ்பீடாக இருந்துச்சு ரைட்டு வந்து. அப்புறம் நெட்ஒர்க்லாம் எல்லாம் சூப்பராக டவர் கிடைக்குது. எல்லாம் நீட்டாக இருக்குது. சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சர்வீஸுங்க. காலைல மில்க் பவுட்ரு கேட்டால் கொடுத்தாங்க டக்குன்னு. மில்க் பவுட்ரு, பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு, அப்புறம் சோப்பு, டவல் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க டக்குன்னு. 1 தான் வேணும், 2 தான் வேணும் கிடையாது, எவ்வளோ கேட்குறவங்க கொடுத்தாங்க. மில்க் பவுடர்லாம் நிறையா இது பண்ணால் தான் நல்லா இருக்கும், சேர்த்தா தான். அதனால வந்து நிறையா கொடுத்தாங்க நமக்குலாம் வந்து. ஆனால் சயின்ஸ் பவுடர் தான் இருக்கோம். ஹோட்டல் லீ கூர்க் அவருக்கு லண்டன் டைம் கொடுக்குறாங்க. நியூ டெல்லி துபாய் டைமிங்க. துபாய் தப்பாக இருக்கா சார்? நமக்கு மணி 6:15 பின்னாடி பின்னாடி இப்போ 6 அவங்களுக்கு 4:30. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே வெளியே போய் பார்ப்போம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. வெறும் மழைன்னு சொல்கிறாங்க இந்த ஊரில். மேலேருந்து ஊற்றுனா மழை தான், வானத்துலேருந்து ஊற்றுனா, கீழேருந்து கீழே ஊற்றுனா அது வேற. ஓப்பா காரலாக இருக்குது. மழை பெய்யுதுங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கா. மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து ஜீப் சஃபாரி. என்ன பிளேஸ் சார் சொன்னீங்க? மாண்டல்பட்டியா? ஓகே. நல்லா மிஸ்ட்டு பாருங்கள் வெளியில். இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வருது. ஏன்ச்சாச்சு 4 மணிக்கே நான் நினச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 6 மணிக்கு 6:30 மணி ஆச்சு ஜீப் ஏறுறதுக்கு. ஜீப் வந்து காஸ்ட்டு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஏறுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க காஸ்ட். இந்த ஜீப் வந்து 3000 ரூபா. ஆமாம், சார் ஃப்ரெண்டில் உட்காந்துப்பார் பின்னாடி. நாங்கள் தங்கியிருந்த ரூம்க்கே வந்து ஜீப் வந்துருச்சுங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் நல்லா டயர்டாகிட்டோம். அதனால் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம தங்கியிருந்த ரூமுக்கே ஜீப் வர சொல்லிட்டோம். அப்படி வந்து அங்கே இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து கார்லேயே போகலாம். கார்லேயே உங்கள் கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜீப் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சு நாங்கள் வந்து இப்படி வர சொல்லிட்டோம், ஃபுல்லாக ஜீப் வர சொல்லிட்டோம் இங்கே வந்து. அதனால் வந்து கொஞ்சம் வந்து 3000 வாங்கிட்டாங்க ஜீப்புக்கு, அவ்வளோதான். அங்கே போனோம்னா கொஞ்சம் ரேட்டு குறையும், அவ்வளோதான் வித்தியாசங்க. இலக்கிய தோன்றுவது இதயம், நமக்கெல்லாம் இருப்பது ஒரே ஒரு இதயம். மக்கள்ஸ் இங்கே ஜீப்பில் வந்தாச்சு ஒரு இடத்துக்கு. அழகாக ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டி டீ சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள் கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது. அப்படியே வியூ கிளைமேட்லாம் பாருங்கள். நல்ல கிளைமேட்டுங்க, நல்ல மிஸ்ட்டு, அப்படியே சாரல், மலை சாரல் அடிக்குது செம்மையாக. அப்படியே இந்த ஜிப்பில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ரெட் புல் ரேசிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணி 7 ஆச்சுங்க. டைம் வந்து சரியாக தெரியல இருங்க. 7 ஆச்சு. எப்படி மிஸ்ட்டு பாருங்க. வா வேற லெவலில் இருக்கிறேன். மேலே எடுத்துருங்க சார். அப்படியே நல்ல மிஸ்ட்டு. அப்படியே கொடுகுமலை. திடீர்னு மலை பிறந்த குலமகள் காவிரி. அது வேண்டாம், அது 25 வருஷமாக கேட்டு புளிச்சு போச்சு. நல்ல கிளைமேட், அருமையாக இருக்கு. அப்படியே வியூ தானே நல்லா இருக்கு. செம்மல்ல செம்மையா இருக்கு. குணா பாரு, கூர்க்குக்கார் மாதிரியே இருக்காரு. இங்கே வந்து என்னன்னா ஒயின் தான் ஃபேமஸ். இங்கே பாருங்க, ஜிஞ்சர் ஒயின், பெட்டல்னா வெத்தலை லீஃபு, ரைஸ் ஒயின், கிரேப் ஒயின், ஸ்கேனர் இருக்கு, கேஷ்யூ ஃப்ரூட் ஒயின், எல்லாம் வந்து பேர்ட் ஐ, காஃபி ஒயின், கூஸ்பெரி. பாருங்க சின்ன பொட்டி கடையாக இருக்கு. அதில் வந்து ஃபுல்லாக ஒயினாக வச்சுருக்காங்க. ஒயின், டீ, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே உண்டு. ஆனால் வந்து இங்கே என்னன்னா வந்து ஹோம்மேட் ஒயின் நிறையா கிடைக்கும். கூர்க்கில் வந்து எல்லா கடையிலையும் எல்லா இடத்துலையும் ஹோம்மேட் ஒயின் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. பாருங்க
வண்டிகள் உட்காந்துருக்கும் தான் செம்ம மிஸ்ட்டு அப்படியே இறங்கி ஒரு நிமிஷம் லேட் ஆகிடும். ஒன்றுமே தெரில, பயங்கர மிஸ்டாக இருக்குது அப்படியே. நல்லா நல்லா மிஸ்ட்டு பார்த்தீங்களா, நல்லா மிஸ்ட்டுங்க அப்படியே. நல்லா இருக்குது ட்ராவல், இந்த ஜீப் ட்ராவல் வந்து அப்படியே. இங்கே பாருங்கள் மிஸ்ட்டாக பாருங்கள், ஐயோ வேற மாதிரி இருக்குது அப்படியே. இங்கே போய் டிக்கெட் வாங்கணுமாங்க? டிக்கெட்டா சார்? டிக்கெட் வாங்கணுமா இங்கே? டிக்கெட் அண்ணா, இங்கே தான் டிக்கெட் வாங்கணுங்க. அதாவது ஜீப் டிரைவர் பணம் கொடுத்தோம்னா வாங்கிட்டு வந்துடுவார். எவ்வளோன்னு தெரில. எவ்வளோ சார் டிக்கெட்டு? ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஏறுங்க. ஓகே ஏறிடுவோம். நக்கண்ணே பாருங்க மிஸ்ட்டு பாருங்க. ஆஹா ஆஹா, என்ன சவுண்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு தாங்க. ரோடை பாருங்க அப்படியே. இந்த இடத்துக்கு வரதுக்கான டைமிங் வந்து காலைல 6 to ஈவினிங் 6 o'clock வரீங்க. என்ன ஒன்றுனா சம்மரில் வந்தோம்னா அந்த மிஸ்ட்டு இருக்காது, இந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மேலே டாப்புக்கு போனோம்னா அங்கே வந்து வியூ வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படியே. இன்னொன்று இங்கே முக்கியமாக வரதுக்கு காரணம் வந்து சன்ரைஸ்க்கு வருவாங்க சில பேர் காலையில். சம்மர் டைமில் வந்தோம்னா காலையில் சூரியன் வந்து இந்த மலையிலேருந்து அப்படியே வரும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாதை முழுக்க என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். கொஞ்சம் தூரம் வந்து உங்களுக்கு ஊர் வரும், ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் கடந்து நம்ம வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு தான். நல்ல பெரிய பாறை, பெரிய கல்லாக இருக்கும். அந்த ஜீப்பில் கிழுங்கி போகிறது நமக்கு நல்ல ஒரு செமையாக இருக்கும். அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு அப்படியே. இந்த அனுபவத்தை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு அப்படியே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு வந்து. இன்றைக்கி தேதி வந்து ஆகஸ்ட் 31ங்க. நாங்கள் நேற்று 30ஆம் தேதி கிளம்புனோம். வெள்ளிக்கிழமை வந்து காலையில் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி நைட் ஆகிடுச்சு இங்கே வரத்துக்கு. இங்கே வந்து அழகாக ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜீப்புக்கெலாம் வந்தோம். நம்ம ஜீப் சஃபாரி தான் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்டில் கேட்டோம், காலையில் போகலான்னாங்க. என்ன ஒன்றுன்னா நிறைய பேர் விடிய காலையில் கிளம்பிட்டாங்க கிட்டத்தட்ட. அது எங்களுக்கு தெரியாது, இந்த ஜீப் சஃபாரி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தங்கி அந்த ரூம்லாம் சொன்னாங்க நமக்கு வந்து அருமையாக இருக்குது சார், போய் பாருங்கள் சார் நாங்கள். அதனால் நாங்கள் வந்தோம் அந்த இடத்துக்கு வந்து. கண்டிப்பாக இந்த இடம் பார்த்திங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. செமையான இடம். சுற்றிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பனி. கிட்டத்தட்ட மணி 7 மணி ஆகிடுச்சு, 7:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பனி குறையவே இல்லை. அந்தளவுக்கு சுற்றிலுமே பனியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பச்சை பசன்னு செடி மரம்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னென்னா அது மிஸ்ட்டு குறையவே இல்லை. போகிற பாதை எல்லாமே மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அப்படியே உங்களுக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒருத்தன இடம், செமையான இடங்க இது. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ரெயின் கோட் எடுத்து வந்துருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபாகெல்லாம் அப்படியே வருது பார்த்தீங்களா, அந்த காற்று அடிக்கும். இன்னொன்று காற்று பயங்கரமான காற்றுங்க, அப்படியே ஆழ தள்ளுற மாதிரி காற்று அடிக்கும். காற்றோடு சேர்ந்து இந்த சாரல் அடிக்கும் உங்கள் மேலே. நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நனைஞ்சிருவீங்க. பெஸ்ட் வந்து ரெயின் கோட்டு அப்படின்லாம் அங்கேயே வந்து 100 ரூபாய்க்கு விற்பாங்க உங்களுக்கு. இந்த ரெயின் கோட் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும், அது வாங்கி மாட்டிக்கிங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நனைஞ்சிருவீங்க எப்படியா இருந்தாலுமே. ஏன்னா அந்தளவுக்கு காற்றும் சாரலும் அடிச்சுட்டே இருக்கும், செமையாக இருக்கும் உண்மையிலே. இங்கே வந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரையும் மழை தாங்க பெய்யும். எப்போ மழை பெய்யும், எப்போ வந்து மிஸ்டாக இருக்கும், ஃபாகாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி அந்த மலை சாரலை நனைஞ்சாலுமே நம்ம உடம்புக்கு வந்து ஒன்றுமே செய்யாதுங்க. அந்தளவுக்கு இயற்கையான காற்று, இயற்கையான மலை சாரல் தான். அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் மழையிலே நனையலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நல்ல பெரிய பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே வந்து இறங்கியாச்சுங்க, ஜீப்பில் வந்து இறங்கியாச்சு. வரும்போது செம்ம ரோடு, செம்ம ஆஃப் ரோடு. பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி குலுங்கி எடுத்துருச்சு, ஷேக்கு பயங்கரமாக. பாருங்க மிஸ்ட்டு தான், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் எங்களை சுற்றி. அப்படியே பக்கத்தில் இருக்காரு, தெரிய மாட்டாரு. பைசெல்லாம் கிடையாதுங்க. ஓகே, நீங்கள் சார் பிரேக்ஃபாஸ்ட் போகணுமா? பாருங்க மணி வந்து 8 ஆயிடுச்சா சார்? மணி டைம் என்ன சார்? டைம் பார்ப்போமா என்னன்னு? 8ங்க டைமு. வா 8 மணிக்கு பாருங்க, செம மிஸ்ட்டு.
எல்லாமே நனைஞ்சு தான் வராங்க அங்கேருந்து, ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு. பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. அப்பா அட்டாடா கூப்பிட்டா ஃபுல்லாக அப்படியே சாரில் அடிச்சுட்டு இருக்கோம் மேலெல்லாம் அப்படியே பாருங்க. அந்த ரோடே பாறையாக இருந்து கடை 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 அடிச்சு ஜீப்பு வா இது மேலே ஏறணுங்களா. ஜீப்பை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி நம்ம இது மேலே அப்படியே ஏறி போனோம். ஏறி வா ஏறி வா. மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. மேலே ஏறுறோம். ஓப்பன் ஏரியா மேலே வந்தீங்கன்னா கம்பல்சரி கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணுங்க. நம்ம ஒருத்தம் தரோம் ஏதோ ஒரு பால் அமலா பால் வண்டி பால். ஓகே நாம என்னங்க பாருங்க பயங்கரமாக அடிக்குது அப்படியே. என்னமா காத்துறீங்க பார்த்தீங்களா? பயங்கர காத்து சரிங்களா? ஓகே பாருங்க காட்டு தான் காத்து போயிட்டு என்னமா காத்து போயிட்டு பாருங்க அப்படியே நம்ம காத்துங்க. மக்கள் மக்கள் பாருங்க இந்த இடம்லாம் காற்று கம்மியாக இருக்கு. மேலே ஏறுறோம் பார்த்தீங்களா? அங்கே அங்கே மட்டும்தாங்க செம்ம காற்று. அப்படியே சாரல் மழை அப்படியே அடிக்குது பயங்கரம். நினைச்சாச்சு பாருங்க அப்படியே செம்ம இடம் செம்ம ஸ்பாட்டு. இந்த மாதிரி ஸ்பாட்டு நான் பார்த்தே கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கமங்களூர் இருக்கும். நம்ம அங்கே போல் வயநாடு வந்ததுக்கு இந்த ஒரு இடமே போதும். தரமான சம்பவம் அப்படியே பாருங்க. அங்கே வரவங்களே தெரியல நமக்கு, கிட்ட வந்தால் தெரியுது. எல்லாம் வாங்கிட்டு போட்டிங்களா வரமா? ஓகே சூப்பர். ஆமாம் என்ஜாய். 100 ரூபாயாங்க? எவ்வளோ இது? 100. இது நான் வச்சுருந்தேன் கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா. கீழே விழுந்துருச்சு. 100 ரூபா இங்கே விற்கிறாங்க. வாங்கி மாட்டிட்டு போடுறது தான் வந்துடணும் கண்டிப்பாக. மாட்டிட்டு வந்தால் தாங்க மேலே இங்கெல்லாம் பாருங்க காற்றுல பார்த்தீங்களா? மேலே அப்படியே சாரல் காற்று வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே. மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மண்டல்பட்டி செம்ம ஒருத்தர் நடங்க. ஜீப்புக்கு வந்து 3000 ரூபா. நாங்கள் 6 பேர் ஆளுக்கு 500 ரூபா. செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக இருந்துச்சு. 1 ஹவர் ட்ராவலு. இங்கே வந்தீங்கன்னா மோர் தென் ½ ஹவர் ட்ரான்ஸ்போர்ட்லாம் செம்மையாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட் சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.